அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் சனியுடன் இணையக்கூடிய இந்த சூழல் ஏற்படுவதால் அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் ஏற்படக்கூடிய அதிரடியான 6 மிக முக்கியமான திருப்பங்களாக எவையெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் அதே சமயம் இந்த அதிரடியான மாற்றங்கள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பது சூரியனினுடைய அமைப்பு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான குரு தைரியத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார் சுக்கிரன். செவ்வாய் சுகத்தில் சஞ்சரிக்கிறார். சப்தமத்தில் கேது. ஜென்மத்தில் ராகுவுடன் இணைந்து சுக்கிரனின் உச்சம் என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த தருணத்தில் சற்று அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் உறுதியாக ஏற்படக்கூடிய 6 மிக முக்கியமான திடீர் திருப்பங்கள் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பல மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். மனித வாழ்வில் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆளுமை சற்று அதீதமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட காரிய தடையின்றி அலைச்சலின்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக உஷ்ண கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான சூழல் கிடைக்கும். உடல்நலமே சாதகமாக அமையவில்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சனியை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் பகை கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணையக்கூடிய தருணத்திலும் எதிர்பாராத மிக முக்கியமான 6 திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் அமர்வதும் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிரடியாக 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த 6 முக்கிய திருப்பங்களும் சாதகமாகவும் அமையலாம். அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவை. திட்டமிடாமல் அணுகக்கூடிய பணிகளில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் சனி சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில்
நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் சில சூட்சமங்கள் இருந்தாலும் கூட 4வது மிக முக்கியமான திருப்பமாக மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. 5வது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெறப்போகிறார், குருவும் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். எனவே பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுத்தலாம். சனி சூரியன் இணைவு ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் விருப்பப்படி சிறு முதலீட்டவையாவது செய்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். 6வது மிக முக்கியமான திருப்பமாக எதிர்பாராத பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம். அதே சமயம் நண்பர்களாகவும் மாறுவதற்கான சூழல் உண்டு. இந்த 6 திருப்பங்களும் நேரடியாக நேர்முகமான மாற்றத்தையோ அல்லது எதிர்முகமான மாற்றத்தையோ கொடுக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமையாமல் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். இப்படி சூரியனின் அமைப்பு காரணமாக அடுத்த 30 நாட்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். புதிய சுப விரயங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும். நினைத்த காரியம் ஒன்று சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உங்களை தேடி வருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் தன்னிகரற்ற வரையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக அமையும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாத வகையில பல அதிரடியான மாற்றங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். எனவே அலைச்சல் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதையும் திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. புதிய முயற்சிகள் அலைச்சல் அதிகமாக சந்தித்தாலும் கூட காரிய வெற்றியை உறுதியாக சந்திக்க முடியும். கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் தாராளமாக இந்த தருணத்தில் வரும். ஆனால் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதில்தான் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு என்பதை மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல மாற்றம் வலுவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீன ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து துரத்தப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.